இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 24ஆம் தேதி 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, தசமி திதி. மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஜீரணமாகாது. அதான் சாப்பிட்டோன்னா ஒரே சமாச்சாரமாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. வெந்நீர் குடிச்சிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு எளிய பரிகாரம். இதை மட்டும் பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம். மெயினாக சொல்ல வேண்டியது, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, திரிகோணத்தில் சூரியன் உட்காந்துருக்கு. சந்திரனுக்கு சூரியன் திரிகோணமாக உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வரவுகள் நன்னா இருக்கும், தாராளமான வரவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதான் சொல்லணும், எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கான்னு. அந்த மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர்களாகட்டும், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் யாராக இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு நம்மளால் எந்த பிரயோஜனம் கிடையாது, ஆனால் மற்றவர்களால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது. எதுக்காகவும் யாருக்காகவும் கவலையே படாமல் ஜம்முன்னு பேசுவீங்க. சொல்கிறதெல்லாம் உண்மை மட்டும்தான், பொய்யே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பற்றி உங்கள் அப்பா மூலியமாக உங்களுக்கு தன பிராப்தங்கள் கொடுக்கும். இன்றைய நாள் லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் பேங்க் மூலியமாக உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன அவசரப்படுவது, சின்ன சின்னதாக கோவப்படுவது, இதெல்லாம் மட்டும் தவிர்த்துக்கணும். ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சனியுடைய டைரெக்டாக உட்காந்துருக்கக்கூடிய பார்வையில் இருக்குது செவ்வாய். அது உங்கள் ராசி லக்னத்துலேயே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, மெயினாக கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ், இந்த மாதிரி விஷயங்கள், உடம்பு ஹீட் ஆகிறது, இது எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் இளநீர் சாப்பிடுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உண்மையை மட்டும் சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அதாவது பொய் சொல்லிட்டோங்கிறது உங்கள் மூஞ்சிலே தெரிஞ்சிடும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மெயினாக செய்ய வேண்டியது சிவபெருமான மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அருமையான கிரகம் சந்திரன் உட்காந்துருக்கு. சுக்கிரனுடைய வீட்டில் அழகு ஆடம்பரத்துக்குரிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நன்னா நடக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், சில பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா, இது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டு, பைலட்டு, ட்ரெயின் டிரைவரு, லோகோ பைலட்டு, ஏவியேஷன் துறைகளில், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரும் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கண்டிப்பாக வேலை மாறும், நிறைய பேருக்கு இடமே மாறும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கண்டிப்பாக அகலக்கூடிய பொன்னான நாள். யாருக்காரும் ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இன்றைய நாளில் மாத்திரை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதாவது தி கோர்ஸ் இஸ் ஓவர். அதனால் இந்த நாள் ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள், ஜம்முன்னு இருக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லாம் நடக்கும். எதுலேயுமே தடை தாமதம் இல்லாமல் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. கடகராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் ஃபுல்லாக வெளியூர் பயணம் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேறு ஊருக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போகிறது, பக்கத்து ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே மாதிரி மெயினாக பார்த்துக்க வேண்டியது, கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த். மெயினாக அப்பாவுக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதியில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரலாம். ஆனால் பெரிய ஒரு ட்ரபிள் மாதிரி ஒன்றும் கிடையாது. சின்ன விஷயந்தான், ஹேண்டில் பண்ண விஷயந்தான். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மனசு ரொம்ப லேசாக இருக்கும் பெண்களுக்கு. ஜம்முன்னு இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். இன்றைய நாள் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கார். ராசி அதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, புதனுடைய வீட்டில் கனெக்ட் ஆகிறதுங்கிறது பெரிய யோகம். சிம்மத்துக்கு என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் இன்றைய நாள் கோச்சாரத்தில் இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் இடமாற்றங்கள் கொடுக்கும், சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கும். பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அல்லது யாராவது அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த
அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆண்களுக்கு வேலை பெண்டை கலட்டும், கண்டிப்பாக வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அதில் பணம் வரும், தைரியமாக இருக்கலாம். அங்கீகாரம் கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், தன பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய நாள், மன வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்மாக கிடைக்கும். நீட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க பசங்க. ஐஐடியில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது. சிவில்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த மாதம் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. அருமையான நாளாக, அருமையான ஒரு மாதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். புது முயற்சிகள் எது எடுத்து பண்ணாலும் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். பிளான் பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் சொல்லாமல் பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் தாமரை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். பாக்யஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கான். கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க. பாதி பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப எளிதாக நடக்கும். அதே மாதிரி சொந்த ஊர், அதாவது பூர்வீக இடத்துல ஒரு கோவில் கட்டுறாங்க, ஒரு பெருமாளுடைய கோவில் கட்டுறாங்க, அதுக்கு போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடியது, இல்லைன்னா அதுக்கான தான தர்மங்கள் செய்வது, நல்ல விஷயத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ரொம்ப சகஜமாகவே நடக்கும். நிறைய பேருக்கு திடீர் பிரயாணம் இருக்கலாம், திடீர் சுப செலவுகள் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொன்னால் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பணமே பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆட்டம் கட்டுவீங்க, பட்டையை கலப்புவீங்க, எங்கிருந்தாலும் எல்லாமே வந்து சேர்ந்து விடும். அலைச்சிருக்கலாம். மெயினாக இன்றைய நாளை பற்றி உங்கள் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை, இல்லைன்னா உங்கள் கணவருக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக பாதிக்காது. நிறையா பேர் இன்றைய நாள் ஒரு வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இல்லைன்னா ஒரு வீட்டில் ஏதாவது சின்ன விஷயங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கோவம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இல்லைன்னா மன வருத்தத்தினால் சண்டை போடுறது, இதெல்லாம் இல்லாமல் இருப்பது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ரொம்ப நல்லா சுபிக்ஷமாக இருப்பீங்க. பெண்கள் மட்டும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். அதை ஆக்சுவலாக போக்க வேண்டும் என்றால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வணங்குவது, பச்சை கலர் யூஸ் பண்ணுவது சக்ஸஸை கொடுக்கும். தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கறனால யாராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேசணும். அந்த மாதிரி தான் இயற்கையே மாறும். நீங்கள் ஒருத்தரை போய் தேடி பேசுகிறதோட மற்றவங்க வந்து நம்மளை தேடி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம். எதிர்பாராத தனப்பிராப்தங்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருங்களா, லாபம் எப்பேற்பட்ட லாபமாக இருந்தாலும் வந்து சேரணும், அதில் டவுட்டே கிடையாது. நினச்சா போதும் அந்த காரியம் கண்டிப்பாக முடிக்கணும். அதுக்கும் மேலே இன்றைய நாள் பெண்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது மிக 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 அதிகமாக இருக்கிறது. மனசில் அவ்வளோ சந்தோஷம். நட்புகளை பார்க்கறது, ரொம்ப சந்தோஷமான இடங்களுக்கு சென்று வருவது, நம்ம நினச்சதோட பல விஷயங்கள் தானாக நமக்கு நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக அரங்கநாதனை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. உண்மை இதுதான். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காருன்னா உணவு தொழில் செய்கிறவங்க, ரசாயன தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி இந்த வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறையா பேருக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய சாங்ஷன், அப்ரூவல், லீஸு, இதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக முடிஞ்சிடும். பிளான் பண்ணால் அந்த காரியம் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அருமையான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு தைரியம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், பாக்யஸ்தானத்தில் சந்திரன், ராசி லக்னத்தில் ராகு உட்காந்துருக்கிற வரைக்கும், அதாவது நமக்கு தெரியுதோ இல்லையோ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடிய ஒரு தகுதி, இல்லைன்னா அது ஒரு கெப்பாசிட்டி, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பொதுவாகவே கும்பத்துக்கு அந்த டிசம்பர் வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முயற்சியை வந்து ஜெயித்து கொடுப்பார். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். பிளான் பண்ணது பண்ண மாதிரி முடித்து கொடுப்பார்.
நிறைய பேருக்கு அரசியல் யோகம், நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டுக்கான விஷயங்கள், எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கிற மாதிரி ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் அருணாச்சலேஸ்வரரை மனசார வணங்குங்க, மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. இந்த நாள் என்ன பண்ணோம், அதாவது ஃபுட்டு சமைக்கும்போது உப்பை கொஞ்சம் அள்ளி போட்டுறது, இல்லைன்னா காஃபி வைக்க சொன்னால் சர்க்கரையை அள்ளி போட்டுறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சமாச்சாரத்தில் சின்ன ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் அதிகம், ஆண்களுக்கு தேவையே இல்லாத செலவுகளும் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம குறைக்கணும்னா என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே உடனே ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்கன்னா அது உடனே நம்ம எமோட் பண்ணக்கூடாது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக திங்க் பண்ணி யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்பிளாக சொல்லலாம், 2 நாள் அன்னதானத்துக்கு ஒரு நபருக்கு உணவை வாங்கி கொடுங்க. நல்லா ஜம்முன்னு சக்கரை பொங்கல் இருந்தால் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் பண்ணி கொண்டு போய் ஒரு 5 பேருக்கு கொடுங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தைரியமாக பல காரியங்களை முடிக்கலாம். தடைபட்ட காரியங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் ஜெயிக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. தனுசருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, அப்புறம் மேஷத்திற்கு சிம்மத்திற்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே எல்லா விதமான மனசாந்தியும் திருப்தியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு பன்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.